அகிலம் ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது அகிலத்தின் தலைப்புச் செய்திகளுடன். சித்திரவதைக்குள்ளான தமிழர்களின் உடல்கள் மணியம் தோட்டத்தில், சோமரத்ன அதிர்ச்சி வாக்குமூலம். யாழ்ப்பாணத்தில் செம்மணி மாத்திரமன்றி பலசேனா தலைமையகம் முதல் 1996 ஆண்டளவில் யாழ்ப்பாணத்தில் நிறுவப்பட்டிருந்த முகாம்களில் சித்திரவதை கூடங்கள் நடாத்தி செல்லப்பட்டமையை அன்றைய பாதுகாப்பு செயலாளர் தொடக்கம் சந்திரிகா வரை அறிந்திருந்ததாக சோமரத்ன ராஜபக்ச தெரிவித்துள்ளார். 1996களில் செம்மணி முகாம், துண்டி முகாம் வரை இடம்பெற்ற கைதிகள், படுகொலைகள் மற்றும் சடலங்கள் புதைக்கப்பட்ட இடங்கள் தொடர்பில் கிருசாந்தி குமாரசுவாமி படுகொலை வழக்கின் பிரதான குற்றவாளியாக நீதிமன்றத்தினால் தீர்ப்பளிக்கப்பட்ட மரண தண்டனை கைதியான சோமரத்ன ராஜபக்ச முக்கிய வெளிப்படுத்தல்களை முன்னெடுத்துள்ளார். இதில் யாழ்ப்பாணத்தில் செம்மணி மாத்திரமன்றி பலசோனா தலைமையகம் முதல் 1996 ஆண்டளவில் யாழ்ப்பாணத்தில் நிறுவப்பட்டிருந்த முகாம்களில் சித்திரவதை கூடங்கள் நடாத்தி செல்லப்பட்டமையை அன்றைய பாதுகாப்பு செயலாளர் தொடக்கம் சந்திரிகா வரை அறிந்திருந்தனர் என்பதை நான் யாழ் மக்களுக்கு மிகுந்த வருத்தத்துடன் தெரியப்படுத்துகின்றேன் என அவர் தெரிவித்துள்ளார். இராணுவ புலனாய்வு பிரிவினர் அளித்த முறைப்பாட்டை தொடர்ந்து ஊடகவியலாளர் குமணனுக்கு எதிராக விசாரணை அழைப்பு விடுக்கப்பட்டது. நேற்று இடம்பெற்ற குறித்த விசாரணை கிட்டத்தட்ட 7 மணி நேரம் மேற்கொள்ளப்பட்டது. ஊடகவியலாளர் கணபதி பிள்ளை குமணன் தெரிவித்துள்ளார். இந்த நடவடிக்கை ஊடகவியலாளர்களை குறிப்பாக உள்நாட்டு போர் மற்றும் அதன் பின் விளைவுகளுடன் தொடர்புடைய முக்கியமான பிரச்சனைகள் குறித்து செய்தி வெளியிடுவர்களை துன்புறுத்தும் பரந்த வடிவத்தின் ஒரு பகுதியாகும் என்று ஊடக உரிமைகள் அமைப்புகள் கண்டனம் வெளியிட்டுள்ளன. சட்டத்தரணி MA சுமந்திரனால் கடையடைப்பு அறிவிப்பு தொடர்பில் வவுனியா வர்த்தக சங்கத்திற்குள் குழப்பம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் ஊடகங்கள் முன்னிலையில் வவுனியா பழைய பேருந்து நிலையம் முன்பாக நேற்று இடம்பெற்றுள்ளது. நேற்றைய ஹர்த்தால் நிலவரம் தொடர்பில் வவுனியா வர்த்தக சங்க தலைவர் K கிருஷ்ணமூர்த்தி ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது, வர்த்தக சங்கத்தின் போசகரும் டெலோ கட்சியின் முக்கியஸ்தருமான சி மயூரன் அவ்விடத்தில் வருகை தந்து கருத்து கூறிய போது தலைவருக்கும் மற்றும் போசகருக்கும் இடையில் கருத்து முரண்பாடு ஏற்பட்டுள்ளது. சுமந்திரனை பின்கதவால் கூட்டிக் கொண்டு வந்தவர் இவர்தான் சங்கத்தின் போசகர், எனவே அவர் மனநிலை பாதிக்கப்பட்டவர் போல் மாறி கூறுவது வேடிக்கை என தெரிவித்த கருத்துக்கு, நாங்கள் ஹர்த்தாலுக்கு அறிக்கை விட்டுள்ளோம். சுமந்திரனை நான் தான் வர்த்தக சங்கத்திற்கு கூட்டி வந்தேன். ஊடக அறிக்கை விடுமாறு எந்த தீர்மானமும் எடுக்கவில்லை. ஒரு கட்சியின் பின்னணியில் இயங்குபவரே தலைவர், தன்னிச்சையாக தீர்மானம் எடுக்க முடியாது என்று கருத்து வெளியிட்டிருந்தார். வெளிநாட்டில் வசிக்கும் பிரபல போதைப்பொருள் வர்த்தகரான வனாதே பறை சுதா என்பவர் தமது பிறந்த நாளை முன்னிட்டு கோட்டையில் உள்ள சொகுசு விருந்தகம் ஒன்றில் 200க்கும் மேற்பட்ட தமது ஆதரவாளர்களுக்கு விருந்தளித்துள்ளதாக புலனாய்வு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விருந்துபசாரத்திற்கு சுமார் 1 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாகவும், இந்த விருந்துபசாரம் போதைப்பொருள் வர்த்தகரின் நிதி பங்களிப்பில் நடத்தப்படும் ஒரு அறக்கட்டளையின் கூட்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. கொழும்பு கொட்டாஞ்சேனை பகுதியில் உள்ள தொடர்மாடி குடியிருப்பில் உயிரை மாய்த்துக் கொண்டதாக கூறப்படும் மாணவி துன்புறுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டாரா என்பது தொடர்பான விசாரணைகள் இடம்பெறுகின்றன. கொழும்பு நீதவான் நீதிமன்றத்திற்கு நேற்று இந்த விடயம் அறியப்படுத்தப்பட்டுள்ளது. குறித்த வழக்கு கொழும்பு மேலதிக நீதவான் பசன் அமரசேன முன்னிலையில் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த விடயம் அறியப்படுத்தப்பட்டுள்ளது. சம்பவத்துடன் தொடர்புடைய CCTV காணொலிகள் ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக இந்த வழக்கை முன்னெடுத்துச் செல்லும் சிறுவர் மற்றும் மகளிர் துஷ்பிரயோக விசாரணை பணியகத்தின் கொழும்பு வடக்கு பிரிவின் பொறுப்பதிகாரி நீதிமன்றத்திற்கு தெரிவித்துள்ளார். அரசு துறையில் 50,000க்கும் மேற்பட்ட வெற்றிடங்கள் இருந்த போதிலும் சுமார் 40,000 தொழில் கோரும் பட்டதாரிகளை அரசாங்கம் கைவிட்டுள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார். இலவச கல்வியின் மூலம் பட்டம் பெற்றவர்களை பெருமானம் அற்றவர் என்று குறிப்பிடுவது வெட்கக்கேடானதும் அவமரியாதைக்குரியதுமான செயலாகும். தொழில் கோரும் பட்டதாரிகள் தற்போது உதவியற்றவர்களாக கைவிடப்பட்டுள்ளனர் என்றும், அரசாங்கத்திற்காக பிரச்சாரம் செய்த சிலருக்கு இளைஞர் சேவை நிறுவனங்களில் பணிப்பாளர் பதவிகள் போன்ற பதவிகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார். கட்டுநாயக்க பண்டார்நாயக்க விமான நிலையத்தின் புறப்படும் முனையத்திற்குள் பயணிகளுடன் வருபவர்கள் பிரவேசிப்பதனை மட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வானூர்தி நிலைய மற்றும் வானூர்தி சேவை நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதன்படி வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமை ஆகிய நாட்களில் இரவு 10 மணி முதல் நள்ளிரவு வரையான காலப்பகுதியினுள் பயணிகளுடன் வருபவர்கள் வானூர்தி நிலையத்தின் புறப்பாடு முனையத்திற்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பண்டார்நாயக்க சர்வதேச வானூர்தி நிலையத்தில் வேலை பளுமிக்க நேரங்களில்
பயணிகளுக்கு தாமதமின்றி சேவையை வழங்குவதற்கும் சன நெரிசலை முகாமை செய்வதற்கும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிர்ச்சி அளிக்கும் வகையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கு நெருக்கடியான சூழ்நிலை உருவாகியுள்ளதாக தென்னிலங்கை ஊடகங்கள் செய்தி வெளியிட தொடங்கியுள்ளன. 2015ஆம் ஆண்டு இலங்கை உரக்கூட்டு தாபனத்தில் பணியாற்றிய காலத்தில் நிதி முறைகேடு நடந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் ஊழல் மற்றும் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடியை எதிர்த்து வழக்கு தொடர தயாராகி வருகிறது. சமீபத்தில் தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் நீதிபதி ஒருவரை குறித்தும் கருத்து தெரிவித்ததற்காக ஜெயக்கொடியை எதிர்த்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கையும் எதிர்க்கட்சியினர் மற்றும் சிவில் அமைப்புகள் தாக்கல் செய்ய திட்டமிட்டுள்ளன. ஜனாதிபதி திசாநாயக்கவின் மிகவும் நெருக்கமான நண்பரான ஜெயக்கொடி இந்த வழக்குகளில் ஏதேனும் ஒன்றில் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் ஜெயக்கொடி கடுமையான குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட சிறைச்சாலை வைத்தியசாலையின் முன்னாள் பிரதி பணிப்பாளர் ஹேமந்த ரணசிங்க குறித்த பதவியில் நியமனம் வழங்கப்படாமல் 8 வருடங்கள் கடமையாற்றியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயத்தை சிறைச்சாலை வைத்தியசாலை பணிப்பாளர் ருஜான் பெல்லன யூடியூப் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். எவ்வித வைத்திய நிர்வாக திறமைகளும் அற்ற, அத்தோடு மன்னாருக்கு அப்பால் இருக்கும் வைத்தியசாலைக்கு கூட நியமிக்க முடியாத தகுதியற்ற இவருக்கு நியமனம் வழங்கியவரை லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு விசாரணை செய்ய வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் வணக்கத்திற்குரிய அதுரலிய ரத்னதிரரை கைது செய்ய நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்துள்ளது. போலீசாரினால் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட சமர்ப்பணங்களை கருத்தில் கொண்டு இந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் எப்ஜி வுட்லர் தெரிவித்தார். அதன்படி கொழும்பு நீதவான் நீதிமன்றம் அதுரலிய ரத்னதிரரை கைது செய்ய பிடியாணை பிறப்பித்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். வாழைச்சேனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஓட்டமாவடி 3ஆம் வட்டாரம் MK வீதியில் உள்ள வீடொன்று நேற்று காலை தீப்பற்றி எரிந்துள்ளது. ஓட்டமாவடி பிரதேச சபை ஊழியர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் இணைந்து வீட்டில் பரவிய தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். தீப்பற்றிய வீட்டுக்கு பாரிய சேதம் ஏற்பட்டுள்ளதுடன் வீட்டில் இருந்த அனைத்து பொருட்களும் தீயில் எரிந்து சாம்பலாகியுள்ளன. இந்த தீ வைப்பு சம்பவம் தொடர்பில் வீட்டு உரிமையாளரை வாழைச்சேனை போலீசார் கைது செய்துள்ளனர். குடும்ப தகராறு காரணமாக இந்த தீ வைப்பு சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசாரின் விசாரணைகளின் போது தெரிய வந்துள்ளது. ஹெக்டேர் ஒன்றுக்கு 1200 கிலோகிராம் அரிசி விளைச்சலை பெற்றுக் கொள்ளக்கூடிய புதிய வகை நெல் இனத்தை உள்நாட்டு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளதாக விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார். அதற்கமைய விவசாயிகள் மத்தியில் குறித்த நெல்லை ஊக்குவிக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதனூடாக எதிர்காலத்தில் வெளிநாடுகளுக்கு அரிசியை ஏற்றுமதி செய்வதற்கான வாய்ப்பு அதிகம் நிலவுவதாக பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார். ஜாழ்ப்பாணம் சுன்னாகம் கந்தரோடையில் சட்டவிரோதமாக அமைக்கப்படும் கட்டடத்தின் கட்டுமானத்தை உடனடியாக நிறுத்துமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பிரதேச சபையின் அனுமதி இல்லாமல் கந்தரோடையில் அமைக்கப்படும் பௌத்த மத்திய நிலையம் சர்ச்சைகளை தோற்றுவித்துள்ளது. கந்தரோடையில் பௌத்த மத்திய நிலையம் என்ற பெயரில் இராணுவ முகாமுக்கு அருகில் சட்டவிரோதமாக கட்டப்படும் கட்டிட கட்டுமானத்தை நிறுத்துமாறு ஒட்டப்பட்ட பிரச்சுரம் அகற்றப்பட்டிருக்கிறது. 2025ஆம் ஆண்டில் இலங்கைக்கு வருகை தந்த மொத்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 1.5 மில்லியனை தாண்டியுள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை கூறியுள்ளது. இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் புள்ளி விவரங்களின்படி 2025 ஆகஸ்ட் 18 வரை மொத்தம் 15,656 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். 2025 ஆகஸ்ட் மாதத்தின் முதல் 18 நாட்களில் மட்டும் 1,32,368 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர். ஆகஸ்ட் மாதத்தில் வருகை தந்த சுற்றுலா பயணிகளில் இந்தியா, ஐக்கிய ராச்சியம், ரஷ்யா, ஜெர்மனி மற்றும் சீனா ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் முன்னணி சந்தைகளாக உள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இத்துடன் அகிலத்தின் தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள அகிலத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.